2016 டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணி வெளியானது அந்த அதிர்ச்சி தகவல். ஆம், அம்மா மறைந்தார் என்பதுதான் அது. எங்கே சென்றாய் எங்கள் தாயே, இதயம் எல்லாம் இன்று நீ. எங்கே சென்றாய் எங்கள் தாயே, இதயம் எல்லாம் இன்று நீ. தமிழ்நாட்டை 6 முறை ஆட்சி செய்த ஆகச்சிறந்த ஆளுமை, மக்களால் அம்மா என அழைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் மரணச் செய்தி ஆறாத ரணங்களை ஏற்படுத்திய நாள் இன்று. சிங்கம் போலே அவையில் எழுந்து ஆர்ப்பரிக்கும் உன் குரல் எங்கே? அழகே உருவாய் கருணை பொழியும் அம்மா, உந்தன் முகம் எங்கே? பச்சை சேலையில் பவனி. வீடுண்டு, வாசல் உண்டு, பேர் உண்டு, புகழ் உண்டு. அம்மா அம்மா என வாய் நிறைய அழைக்கவும் புகழ்வதற்கும் தமிழ்நாட்டில் அவருக்கென மாபெரும் படையே உண்டு. யாவும் இந்த மண்ணில் நிரந்தரமா இருந்திடுமா? நெஞ்சம் பதறுது கதறுதம்மா, பிள்ளைகளை பாரம்மா. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று பிறந்த ஜெயலலிதா 1961இல் எபிசில் என்ற ஆங்கில படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். பின்னர் 1965ஆம் ஆண்டு வெண்ணிற ஆடை படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான ஜெயலலிதா எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தார். 1982ஆம் ஆண்டு அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவர் அடுத்த ஆண்டிலேயே கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரானார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் தனது அடுத்த வாரிசாக ஜெயலலிதாவை அறிவித்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக எனும் கோட்டையை இரும்பு கோட்டையாக மாற்றிய பெருமையும் கட்சி தொண்டர்களை கட்டுக்கோப்புடன் வைத்த ஆளுமைமிக்க தலைவியாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக 2 அணியாக உடைந்து இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. அப்போது 1989இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயலலிதா முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெருமையை பெற்றார். பின்னர் அதிமுக ஒன்றானதைத் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றவர் 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல்வர் அரியணையில் அமர்ந்தார். 1991இல் தொடங்கி 2001, 2002, 2011, 2015, 2016களில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். மகளிருக்கென தனி காவல் நிலையம், தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா இ-சேவை திட்டம், நியாய விலை கடைகளில் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி வழங்கும் திட்டம், பசுமை வீடு திட்டம், மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டம், ஆடு மாடு வழங்கும் திட்டம், முதியோர் நலன் திட்டம், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி திட்டம், இலவச சைக்கிள், பல்வேறு பகுதிகளில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு, அம்மா மருந்தகம், தாலிக்கு தங்கம் திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு என அநேக திட்டங்களை வழங்கினார் ஜெயலலிதா. சொத்து குவிப்பு வழக்குகள், விமர்சனங்கள் என எத்தனையோ சூழ்ந்திருந்தும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என கூறுவதோடு தன் வாழ்நாளின் இறுதி வரையிலும் துணிச்சலாக வாழ்ந்து விமர்சனம் செய்வோருக்கு அவரது பாணியிலேயே சரியான பதிலடி கொடுத்து வந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா எனும் நான் என்ற கர்ஜனை குரலுக்கு என்றுமே தனி மதிப்பும் வரவேற்பும் உண்டு. ஆனால் திடீரென செப்டம்பர் 22ஆம் தேதி உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா. 75 நாள்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்
மீண்டும் வீடு திரும்புவார் என எதிர்பார்த்த அதிமுக தொண்டர்களின் இதயம் கனத்த நாள் டிசம்பர் 5. அரசியல் உலகில் இந்திரா காந்திக்கு அடுத்தபடியாக இரும்பு பெண்மணி என்ற பெயருடன் மாபெரும் சரித்திரத்தை படைத்த ஜெயலலிதா மறைந்தாலும் அவர் பேர் நிலைக்கும்.